பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விளக்கியது சுவாமி விவேகானந்தர். விபூதி பாதம் யோக சித்திகள். இந்த அத்தியாயம் யோக சித்திகளை விவரிக்கிறது. 1. குறிப்பிட்ட பொருளில் மனத்தை நிறுத்தி வைப்பது தாரணை. உடலின் உள்ளேயோ வெளியேயோ உள்ள ஒரு பொருளின் மீது மனம் நிலை பெற்று அந்த நிலையிலேயே பொருந்தி இருப்பது தாரணை, அதாவது ஒருமைப்பாடு. 2. சூத்திரம். அறிவு அந்த பொருளை நோக்கி இடையிடற்று பாய்ந்து செல்வது தியானம். மனம் ஏதாவது ஒரு பொருளை நினைக்கவோ உச்சி, இதயம் முதலிய குறிப்பிட்ட பகுதியில் நிற்கவோ முயல்கிறது. உடம்பின் மற்ற பகுதிகளின் வழியாக அல்லாமல் அந்த பகுதியின் வழியாக மட்டுமே எல்லா அனுபவங்களையும் பெறுவதில் மனம் வெற்றியடையுமானால் அது தாரணை. மனத்தை அந்த நிலையில் சிறிது நேரம் தொடர்ந்து வைத்திருந்தால் அது தியானம். 3. சூத்திரம். அந்த நிலையில் எந்த உருவங்களும் இல்லாமல் கருத்து மட்டும் இருக்குமானால் அது சமாதி. தியானிக்கப்படும் பொருளின் வடிவம் அல்லது புறப்பகுதி விடப்படும் போது இந்த நிலை வாய்க்கிறது. நான் ஒரு புத்தகத்தை தியானிப்பதாக வைத்துக்கொள்வோம். மனத்தை அதன் மீது குவித்து படிப்படியாக எந்த வடிவமும் இன்றி புத்தகம் என்னும் கருத்தை மட்டும் உணரும் நிலையை அடைந்துவிட்டால் தியானத்தின் அந்த நிலை சமாதி எனப்படும். 4. சூத்திரம். ஒரு பொருளை குறித்து தாரணை, தியானம், சமாதி இந்த மூன்றையும் பழகுவது சம்யமம். மனத்தை ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது செலுத்தி அங்கு நிறுத்தி நெடுநேரத்திற்கு வைத்து பொருளின் உருவத்தை விட்டுவிட்டு அதன் கருத்தை மட்டும் சிந்திப்பது சம்யமம். தாரணை, தியானம், சமாதி மூன்றும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து பிறகு ஒருங்கு கூடி நிற்பதே இது. பொருளின் வடிவம் மறைந்து கருத்து மட்டும் மனதில் இருக்கிறது. 5. சூத்திரம். இதில் வெற்றி பெற்றால் அறிவொளி உண்டாகும். இந்த சம்யமம் செய்வதில் வெற்றி பெற்றால் எல்லா ஆற்றல்களும் வந்து சேரும். இது யோகியின் பெரிய கருவி. அறிய வேண்டிய பொருட்கள் எண்ணற்றவை. அவை தூலம், அதிதூலம், மகாதூலம், சூட்சுமம், அதிசூட்சுமம், மகா சூட்சுமம் என்று பாகுபடுத்தப்பட்டுள்ளன. முதலில் தூல பொருட்களில் சம்யமம் செய்ய வேண்டும். அவற்றின் அறிவை அடைய ஆரம்பித்த பின்னர் படிப்படியாக சூட்சும பொருளில் சம்யமம் செய்ய வேண்டும். 6. சூத்திரம். இதனை படிப்படியாக செய்ய வேண்டும். அதிகம் விரைந்து செல்லக்கூடாது என்று எச்சரிப்பதே இதன் கருத்து. 7. சூத்திரம். முன்னால் கூறியவற்றை விட இந்த மூன்றும் அதிகமாக அகமுகமானவை. முன்னால் கூறப்பட்டவை பிரத்யாகாரம், பிராணாயாமம், ஆசனம், யமம், நியமம் என்பவை. இவை தாரணை, தியானம், சமாதி இவற்றின் புற அங்கங்கள். ஒருவன் இவற்றில் வெற்றி பெற்றால் எல்லா ஆற்றல்களும் எல்லா அறிவும் பெறுவான். ஆனால் அது முக்தியாகாது. மனத்தை நிர்விகல்பமாக்க, மாற்றங்கள் அற்றிருக்க செய்ய இவை போதாது. தாரணை முதலிய இவை கைவர பெற்றாலும் மீண்டும் பிறப்பதற்கான சம்ஸ்காரம் எஞ்சியிருக்கவே செய்யும். யோகி கூறுவது போல் இந்த விதைகளை வறுத்தெடுத்து விட்டால் அவை முளைக்க வாய்ப்பே இல்லை. இந்த சக்திகளுக்கு விதையை வறுக்கும் ஆற்றல் இல்லை. 8. சூத்திரம். இவையும் விதையற்ற சமாதிக்கு புற அங்கங்களே. விதையற்ற சமாதியோடு ஒப்பிடும்போது இவையும் புறத்தே உள்ளவைதான். மிக உயர்ந்ததான உண்மையான சமாதியை நாம் இன்னும் அடையவில்லை. கீழான படியில் இருக்கிறோம். இந்த நிலையில் பிரபஞ்சம் நாம் காண்பது போல் இருக்கிறது. சித்திகளும் உலகிலேயே உள்ளன. 9. சூத்திரம். சஞ்சல நிலையிலுள்ள சம்ஸ்காரங்கள் அடங்கிய நிலையிலுள்ள சம்ஸ்காரங்கள் எழுந்து மனம் அந்த அடங்கிய நிலையிலேயே தொடர்ந்து இருக்குமானால் அந்த நிலை நிரோத பரிணாமம் எனப்படுகிறது. அதாவது சமாதியின் இந்த முதல் நிலையில் வேறுபட்ட சித்த விருத்திகள் அடக்கப்படுகின்றன. ஆனால் அவை முழுவதும் அடக்கப்படவில்லை. ஏனெனில் முழுவதும் அடங்கினால் சித்தத்தில் விருத்தியே இல்லாமல் போயிருக்கும்.
மனத்தில் ஒரு விருத்தி எழுந்து புலன்கள் வழியாக வெளியே செல்லுமாறு மனத்தை தூண்டுமானால் யோகி அதை அடக்க முயலும்போது அந்த அடக்கும் முயற்சியே ஒரு விருத்தியாகி விடுகிறது. ஓர் அலை மற்றொரு அலையால் அடக்கப்படுகிறது. ஆதலால் இது எல்லா அலைகளும் அடங்கக்கூடியதான உண்மை சமாதி ஆகாது. ஏனெனில் அடக்குதல் என்ற ஓர் அலை அங்கே உள்ளது. சஞ்சல நிலையிலுள்ள மனத்தை விட இந்த கீழ்நிலை சமாதி உயர்நிலை சமாதிக்கு வெகு அருகில் உள்ளது. 10வது சூத்திரம். பயிற்சியால் அதன் ஓட்டம் நிலை பெறுகிறது. தினம்தோறும் தொடர்ந்து பயிற்சி செய்வதால் இத்தகைய மன அடக்கம் நிலை பெறுகிறது. மனம் நிலைத்த ஒருமைப்பாட்டை பெறுகிறது. 11வது சூத்திரம். பல பொருட்களை ஏற்றுக்கொள்வது இல்லாமல் போய் ஒரே பொருளில் மனத்தை குவிப்பதாகிய நிலை சித்தத்தின் சமாதி பரிணாமம் எனப்படும். மனம் வெவ்வேறு பொருட்களை பற்றுகிறது, வெவ்வேறு விஷயங்களின் பின்னால் ஓடுகிறது. இது கீழான நிலை. மனம் ஒன்றை மட்டும் பற்றி கொண்டு மற்றவற்றையெல்லாம் விட்டுவிடுகின்ற உயர்ந்த நிலை ஒன்று உண்டு. இதன் விளைவே சமாதி. 12வது சூத்திரம். எப்போது மனம் கடந்ததையும் நிகழ்வதையும் ஒன்றாக ஏற்கிறதோ அந்த நிலை சித்தத்தின் ஏகாத்திரதா பரிணாமம் எனப்படும். மனம் ஒருமைப்பட்டு விட்டது என்பதை எவ்வாறு அறிவது? காலம் என்ற ஒன்றே மறைந்து போவதுதான் அதற்கு அறிகுறி. மனம் அறியாமல் எவ்வளவு அதிகமாக காலம் கழிகிறதோ அவ்வளவுக்கு மனம் குவிந்துள்ளது. அன்றாட வாழ்வை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு புத்தகத்தை ஆர்வத்துடன் படிக்கும்போது நேரம் போவது தெரிவதில்லை. புத்தகத்தை படித்து முடித்து நேரத்தை கவனிக்கும்போது இத்தனை மணி நேரம் கடந்துவிட்டதே என்று வியப்பது நமது அனுபவம். காலம் என்பதே நிகழ்காலத்தின் ஒரு கணத்தில் வந்து நிற்கும் போக்கு உடையது. இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்றுபட்டு இருக்கும்போது மனம் குவிந்துள்ளது என்று பொருள். 13வது சூத்திரம். இதன் மூலமாக தூல மற்றும் சூட்சும ஜட பொருளிலும் இந்திரியங்களிலும் உருவம், காலம், நிலை இவற்றினால் வரும் 3 வித மாறுபாடுகள் விளக்கப்படுகின்றன. உருவம், காலம், நிலை பற்றிய 3 வித மாறுபாடுகள் சித்தத்தில் உண்டாகின்றன. இவற்றிற்கேற்ப தூல சூட்சும ஜட பொருட்களிலும் இந்திரியங்களிலும் மாறுதல்கள் ஏற்படுவது விளக்கப்படுகிறது. உதாரணமாக தங்கக்கட்டி ஒன்றை எடுத்துக்கொள்வோம். இதை கைவளையாகவும் காதணியாகவும் மாற்றலாம். இது உருவ மாறுபாடு. இதையே கால கண்ணோட்டத்தில் பார்த்தால் கால மாறுபாட்டை நமக்கு காட்டும். இனி கைவளை அல்லது காதணி பளபளப்பாகவோ மங்கலாகவோ கனமாகவோ மெல்லியதாகவோ இருக்கக்கூடும். இது நிலையில் மாறுபாடு. 9, 11 மற்றும் 12ஆம் சூத்திரங்களை மனதில் கொண்டால் அங்கே சித்தம் விருத்திகளாக மாறுவது குறிப்பிடப்பட்டது. இது உருவத்தில் மாறுதல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றில் சித்தம் மாறி மாறி அமைவது கால மாறுபாட்டை காட்டுகிறது. ஒரே காலத்தில், உதாரணமாக நிகழ்காலத்தில் விருத்திகளின் தன்மை வேறுபடுவது நிலை பற்றிய வேறுபாடு. சித்தத்தில் உண்டாகும் மாறுபாடுகளை அறிந்து அவற்றை அடக்குவதற்கு முன்னால் உள்ள சூத்திரங்களில் கூறப்பட்ட ஒருமைப்பாட்டு முறைகள் பயன்படும். அவ்வாறு சித்தத்தை அடக்குவதில் வெற்றி பெற்றால்தான் முன்னர், அதாவது 3 மற்றும் 4வது சூத்திரத்தில் கூறப்பட்ட சம்யமத்தை செய்ய முடியும். 14வது சூத்திரம். கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நிகழ்கின்ற மாறுதல்களால் பாதிக்கப்படுபவை எல்லாம் குணத்துடன் கூடியவை. அதாவது காலத்தாலும் சம்ஸ்காரங்களாலும் தாக்கப்பட்டு மாறுபாட்டை அடைந்து எப்பொழுதும் வெளிப்பட்டு தோன்றும் பொருள் குணத்துடன் கூடியது. 15வது சூத்திரம். தொடர்ந்து வருகின்ற வேறுபாடுகளே பல்வேறு பரிணாமங்களுக்கு காரணம். 16வது சூத்திரம். 3 வித பரிமாணங்களின் மீது சம்யமம் செய்தால் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய அறிவு உண்டாகும். சம்யமம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் கூறியதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பொருளின் புற குணங்களை அகற்றி அதன் அகக்கருத்துடன் மனம் ஒன்று சேர்ந்து நின்று
நீண்டகால பயிற்சியால் அந்த நிலையில் உறுதியடைந்து பிறகு வேண்டும்போது நொடிப்பொழுதில் அந்த நிலையை அடைவது சம்யமம். அந்த நிலையில் ஒருவன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி அறிய வேண்டுமானால் சம்ஸ்காரங்களின் மாறுதல்களில் சம்யமம் செய்ய வேண்டும். இந்த சம்ஸ்காரங்களில் சில இப்போது செயல்படுகின்றன, சில செயல்பட்டு முடிந்துவிட்டன, சில எதிர்காலத்தில் செயல்படுவதற்காக காத்திருக்கின்றன. இந்த சம்ஸ்காரங்கள் மீது சம்யமம் செய்யும்போது கடந்த கால அறிவையும் எதிர்கால அறிவையும் பெறலாம். 17வது சூத்திரம். பொதுவாக சேர்ந்திருப்பவையான சொல், பொருள், அறிவு இவற்றின் மீது சம்யமம் செய்வதால் பிராணிகளின் ஒலிகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டாகிறது. சொல் என்பது புற காரணம், பொருள் என்பது இந்திரியங்கள் வழியாக மூளைக்கு செல்லும் அக அதிர்வுகள். இதுவே புறப்பொருளின் பதிவை மனத்திடம் கொடுக்கிறது. மனத்தின் எதிர்ச்செயலே அறிவு, இதனுடன் அனுபவமும் வருகிறது. இந்த மூன்றும் கலந்து நமக்கு பொது பொருளை அறிவிக்கிறது. நான் ஒரு சொல்லை கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். முதலில் புற அதிர்வு ஏற்படுகிறது. பிறகு கேட்கும் இந்திரியம் அதனை மனத்திற்கு எடுத்து செல்லும் உணர்ச்சி ஓட்டம், இறுதியில் மனத்தின் எதிர்ச்செயல். இவ்வாறு நான் அந்த சொல்லை அறிகிறேன். ஆகவே நாம் அறியும் சொல் என்பது அதிர்வு, உணர்ச்சி, எதிர்ச்செயல் என்ற மூன்றின் கலப்பு. பொதுவாக இந்த மூன்றும் பிரிக்க முடியாதவை. ஆனால் பயிற்சியின் மூலம் யோகியால் இதனை பிரிக்க முடியும். அவ்வாறு பிரித்துணரும் ஆற்றலை அடையும் போது ஒருவன் ஓர் ஒலியின் மீது சம்யமம் செய்தால் அந்த ஒலி மனிதனிடமிருந்தோ அல்லது வேறெந்த பிராணியிடமிருந்தோ வந்தாலும் அந்த ஒலியின் கருத்தை அறிந்து கொள்கிறான். 18வது சூத்திரம். சம்ஸ்காரங்களை தெரிந்து கொண்டால் முற்பிறவியை பற்றிய அறிவு உண்டாகிறது. நாம் பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் சித்தத்தில் அலையாக வந்து தணிந்து ஒடுங்கி சூட்சுமமாகி மேலும் சூட்சுமமாகிறது. ஆனால் அது அழிந்து போவதில்லை, நுண்ணிய வடிவில் இருக்கிறது. இந்த அலையை மீண்டும் நம்மால் எழுப்ப முடியுமானால் அது நினைவு ஆகிறது. எனவே கடந்த கால சம்ஸ்காரங்கள் மீது யோகி சம்யமம் செய்தால் அவன் தனது பழைய பிறவிகள் எல்லாவற்றையும் ஞாபகத்திற்கு கொண்டு வர முடியும். 19வது சூத்திரம். மற்றொருவனது உடலின் அடையாளங்கள் மீது சம்யமம் செய்தால் அவனுடைய மனத்தை பற்றிய அறிவு உண்டாகிறது. ஒவ்வொருவனின் உடலிலும் குறிப்பிட்ட பல அடையாளங்கள் இருக்கும். இந்த அடையாளங்கள் அவனை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டுகிறது. இந்த அடையாளங்கள் மீது ஒரு யோகி சம்யமம் செய்தால் அந்த மனிதனின் மனத்தின் தன்மையை அறிந்து கொள்கிறான். 20வது சூத்திரம். ஆனால் அந்த மனதில் அடங்கியிருப்பவற்றை பற்றிய அறிவு வராது. ஏனெனில் அது சம்யமத்தின் விஷயம் அல்ல. உடலின் மீது சம்யமம் செய்தால் அவனது மனதில் உள்ளவை தெரியாது. அதற்கு 2 வகை சம்யமம் வேண்டும். முதலில் உடலின் அடையாளங்கள் மீதும் பின்னர் மனத்தின் மீதும் சம்யமம் செய்ய வேண்டும். அப்பொழுது யோகி மனத்திலுள்ள அனைத்தையும் அறிந்து கொள்வான். 21வது சூத்திரம். உடலின் வடிவத்தின் மீது சம்யமம் செய்து அந்த வடிவத்தை உணராமல் தடுப்பதாலும் கண்களை அவற்றில் காணும் சக்தியிலிருந்து பிரிப்பதாலும் யோகியின் உடல் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறது. இந்த அறையின் நடுவில் இருக்கும் ஒரு யோகி திடீரென்று மறையக்கூடும். அவன் உண்மையில் மறைவதில்லை, ஆனால் மற்றவர்கள் அவனை காண முடியாது. உடலும் அதன் உருவமும் பிரிக்கப்பட்டது போலாகி விடுகிறது. இவ்வாறு செய்வதற்கு ஒரு பொருளையும் அதன் உருவத்தையும் பிரிக்கும் அளவிற்கு யோகி ஒருமைப்பாட்டு ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். பிறகு அவன் அதன் மீது சம்யமம் செய்கிறான். உருவமும் பொருளும் ஒன்றுபடுவதால் தான் அதை காண முடிகிறது. இங்கு அவை இரண்டும் பிரிக்கப்படுவதால் காண்பதற்கான ஆற்றல் தடைபடுகிறது. 22வது சூத்திரம். இதனால் சொற்களின் மறைவும் பிறவும் விளங்கும். 23வது சூத்திரம். விரைவில் பலனளிப்பது, தாமதமாக பலனளிப்பது என்று கர்மம் 2 வகைப்படும். இவற்றின் மீது சம்யமம் செய்வதாலும்
அரிஷ்டங்கள் அதாவது சகுனங்கள் மூலமும் யோகிகள் தாங்கள் உடலிலிருந்து பிரியும் சரியான நேரத்தை அறிகின்றனர். தனது வினைப்பையனின் மீது, அதாவது இப்போது பலன் தருகின்ற மற்றும் இனி பலன் தர காத்திருக்கின்ற கர்மங்களின் மீதும் சம்யமம் செய்யும்போது பலன் தர காத்திருக்கின்ற வினை பயன்களின் மூலமாக எந்த நாள், எந்த மணி, ஏன் எந்த நிமிடம் தன் உயிர் பிரியும் என்பதை யோகி அறிவான். மரண வேளையில் எழுகின்ற எண்ணத்தை பற்றிய விஷயத்தில் இந்துக்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஏனெனில் அந்த வேளையில் மனதில் எழும் எண்ணங்கள் அடுத்த பிறவியை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது என்று கீதையில் கூறப்பட்டுள்ளது. 24. நட்பு, இரக்கம் முதலிய குணங்கள் மீது சம்யமம் செய்வதால் யோகி அந்தந்த குணங்களை சிறப்பாக பெறுகிறான். 25வது சூத்திரம். யானை முதலிய விலங்குகளின் வலிமை மீது சம்யமம் செய்தால் யோகி அவற்றின் வலிமையை பெறுகிறான். இந்த சம்யமத்தை அடைந்த யோகி வலிமை பெற எண்ணினால் யானையின் வலிமையில் சம்யமம் செய்து அதனை அடைகிறான். அளவற்ற வலிமை பெற எல்லோருக்கும் வாய்ப்பு உள்ளது. எப்படி பெறுவது என்ற வழி தெரிந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை பெறுகின்ற முறையை யோகி அறிந்திருக்கிறான். 26வது சூத்திரம். மகா ஜோதியின் மீது சம்யமம் செய்வதால் சூட்சுமமானவை, மறைந்திருப்பவை மற்றும் தூரத்தில் இருப்பவை பற்றிய அறிவு உண்டாகும். இதயத்தில் உள்ள மகா ஜோதியின் மீது சம்யமம் செய்வதால் யோகி வெகு தூரத்தில் உள்ள பொருட்களை காண்கிறான். உதாரணமாக, மலைகளால் சூழ்ந்து மறைக்கப்பட்ட இடத்தில் நடக்கின்ற ஒன்று. சூட்சுமமான பொருட்களையும் அவன் காண முடியும். 27. சூரியன் மீது சம்யமம் செய்வதால் உலகத்தை பற்றிய அறிவு உண்டாகிறது. 28. சந்திரன் மீது சம்யமம் செய்வதால் நட்சத்திர கூட்டங்களை பற்றிய அறிவு உண்டாகிறது. 29. துருவ நட்சத்திரங்கள் மீது சம்யமம் செய்தால் நட்சத்திரங்களின் இயக்கங்களை பற்றிய அறிவு கிடைக்கிறது. 30. நாபி சக்கரத்தின் மீது சம்யமம் செய்தால் உடலின் அமைப்பை பற்றிய அறிவு உண்டாகிறது. 31. தொண்டைக்குழி மீது சம்யமம் செய்தால் பசி மறைகிறது. ஒரு மனிதனுக்கு பசி அதிகம் இருந்தால் தொண்டைக்குழி மீது அவன் சம்யமம் செய்தால் பசி அடங்கிவிடுகிறது. 32. கூர்ம நாடி மீது சம்யமம் செய்தால் உடல் உறுதி பெறும். பயிற்சி வேளையில் உடல் அசைவற்று உறுதி நிலையில் இருக்கும். 33. உச்சந்தலையில் எழுகின்ற ஜோதியின் மீது சம்யமம் செய்வதால் சித்தர்களது காட்சி கிடைக்கிறது. சித்தர்கள் என்பவர்கள் ஆவிகளுக்கு சற்று மேல்நிலையில் இருப்பவர்கள். தலையின் உச்சியில் மனதை சம்யமம் செய்வதால் யோகி சித்தர்களை காண்கிறான். முக்தி பெற்றவர்களை சித்தர்கள் என்று பொதுவாக குறிப்பதுண்டு. இங்கே நாம் அந்த பொருளில் குறிப்பிடவில்லை. 34. அல்லது பிரதிபா சக்தியால் எல்லா அறிவும் பெறுகிறான். சம்யமம் எதுவும் இல்லாமலே பிரதிபையின் வலிமையால் இவை எல்லாவற்றையும் பெற முடியும். பிரதிபை என்றால் தூய வாழ்வினால் தானாக எழும் அறிவு, விழிப்புணர்வு. பிரதிபையின் உயர்ந்த நிலைக்கு முன்னேறினால் அந்த பேரொளி வாய்க்கிறது. அதன் மூலம் அவனுக்கு எல்லாம் தெரிய வருகிறது. சம்யமம் இல்லாமலே அவனிடம் எல்லாம் இயல்பாக வருகிறது. 35. இதயத்தில் சம்யமம் செய்வதால் மனங்களை பற்றிய அறிவு உண்டாகிறது. 36. சத்துவமும் புருஷனும் முற்றிலும் வேறானவை. இவற்றை பிரித்து அறியாமல் இருப்பதால் சுக அனுபவம் உண்டாகிறது. ஏனெனில் சத்துவம் இருப்பது புருஷனுக்காக. தன் நிலையில் இருப்பதான ஒன்றை சம்யமம் செய்தால் புருஷனை பற்றிய அறிவு உண்டாகிறது. பிரகிருதியின் மாறுபாடுகளுள் ஒன்று சத்துவம். ஒளியும் இன்பமும் அதன் பண்புகளாகும். சத்துவத்தின் செயல்கள் எல்லாம் ஆன்மாவின் பொருட்டே. அகங்காரத்திலிருந்து விலகிய புருஷனுடைய சுத்த புத்தியால் சத்துவம் ஒளிரும்போது அது தன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் அந்த நிலையில் அது எந்தவித தொடர்புகளையும் சாராமல் இருக்கிறது. 37வது சூத்திரம்.
அதிலிருந்து பிரதிபா அறிவும் அமானுஷ்யமான ஒலி கேட்டல், தொடு உணர்வு, சுவை, வாசனை முதலியவை உண்டாகின்றன. 38. இவை சமாதிக்கு இடையூறுகள், ஆனால் லௌகிக வாழ்வில் இவை சித்திகள். புருஷனும் மனமும் சேர்வதால் யோகிக்கு லௌகிக சுகங்களை பற்றிய அறிவு வருகிறது. பிரகிருத்தியும் ஆன்மாவும் வெவ்வேறு என்று சம்யமம் செய்வதால் அவனுக்கு புருஷனை பற்றிய அறிவு வருகிறது. இதிலிருந்து விவேகம் வருகிறது. விவேகம் பெற்ற பின் மேலான அறிவாகிய பிரதிபையை அவன் பெறுகிறான். ஆனால் குறிக்கோளாகிய ஆன்ம ஞானத்தையும் முக்தியையும் பெற இந்த சித்திகள் தடைகளே. வழியில் இவற்றையெல்லாம் யோகி சந்திக்க வேண்டும். இவற்றை புறக்கணித்தால் மிக உயர்ந்த நிலையை அடைவான். இந்த சித்திகளை பெற முயன்றால் அவனது முன்னேற்றம் தடைபடும். 39வது சூத்திரம். சித்தத்தின் தலைகளுக்கான காரணங்கள் தளர்ந்து சித்தத்தின் செயலுக்கான பாதைகளை, அதாவது நரம்புகளை பற்றி அறியும்போது அவன் பிற சரீரத்தில் புக முடியும். யோகி தன் உடலில் செயல்புரிந்து கொண்டிருக்கும் போதே இறந்து போன ஓர் உடலில் புகுந்து அதை எழுந்து நடமாட செய்யலாம். உயிருள்ள ஓர் உடலினுள் புகுந்து அந்த மனிதனின் மனத்தையும் புலன்களையும் வசப்படுத்தி அந்த உடல் வழியாகவும் செயல் புரியலாம். புருஷன் வேறு பிரகிருதி வேறு என்ற விவேக அறிவால் யோகி இதை செய்ய முடிகிறது. அவன் மற்றொரு உடலில் புக விரும்பினால் அந்த உடலின் மீது சம்யமம் செய்து அதில் புகுகிறான். ஏனெனில் தனது ஆன்மா மட்டுமின்றி மனமும் எங்கும் நிறைந்தது என்று யோகி கூறுகிறான். பிரபஞ்ச மனத்தின் ஒரு பகுதியே அது. ஆனால் அது தற்பொழுது இந்த உடலின் நரம்புகளின் மூலம் மட்டுமே செயல்பட முடிகிறது. ஆனால் இந்த நரம்புகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டதும் பிற பொருட்கள் வழியாகவும் அவன் செயல்படுகிறான். 40வது சூத்திரம். உதானன் என்னும் நாடியை வெல்வதால் யோகி நீரின் மேலும் சேற்றின் மேலும் முள்ளின் மேலேயும் நடக்க முடியும். தான் விரும்பும்போது அவன் மரணமடையலாம். உதானன் என்ற நாடி அல்லது நரம்பு ஓட்டம் சுவாசப்பைகளையும் உடலின் மேற்பகுதிகளையும் இயங்க செய்கிறது. இந்த நாடியை வசப்படுத்தும் போது அவனது உடல் லேசாகிறது. அவன் நீரில் அமிழ்வதில்லை. முள்ளின் மேலும் வாழ்முனைகளின் மீதும் நெருப்பின் மீதும் அவன் நடக்க முடியும். விரும்பும்போது இந்த வாழ்விலிருந்து அவன் விடைபெறவும் செய்யலாம். 41வது சூத்திரம். சமானன் என்ற நாடியை வசப்படுத்துவதால் யோகியின் உடலை சுற்றி ஓர் ஒளி வீசுகிறது.